எபிசோட் ஸ்டார்ட்டிங்ல அவன் வந்து அந்த மெசேஜ பார்த்துட்டு அவ சொன்ன இடத்துக்கு வந்துருவான். ஸோ வந்தோனே நம்ம உள்ள போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருப்பான். அப்போ வந்து ஒரு ஃபோன் கால் வரும். அவ தான் கால் பண்ணியிருப்பா. ஓகே எங்க இருக்கேன்னு கேட்பாளா, நான் இங்க தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்ல நான் வந்து பார்த்தேன்னா நேத்து போட்டிருந்த அண்டர்வேர் தான் போட்டிருக்கேன். உனக்கு வந்து அது ஓகேவான்னு கேட்பானா, ஆனா அவ எந்த ஒரு பதிலும் சொல்லாம ஃபோன வந்து கட் பண்ணிடுவா. அப்பதான் அவங்க டைட்டில் கார்டே போட்டுட்டு அந்த எபிசோட் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. அவன் வந்து உள்ள வந்திருப்பான். ஸோ உள்ள வந்தத அவ பார்த்துட்டு, இவன் எதுக்காக நம்மகிட்ட இப்படி பேசுறான்ற மாதிரி அவன் முறைச்சு பார்த்துட்டு இருப்பான். அப்ப என்னன்னா, அந்த ரூம்ல அவன் மட்டும் இருக்க மாட்டான். அந்த கம்பெனியோட சிஇஓ வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கூட பேசிட்டு இருப்பாங்க. "நீ வந்து பார்த்தீங்கன்னா, எங்க கம்பெனிய பத்தி நிறைய தவறான நியூஸ்லாம் வந்து பரப்பிட்டு இருக்கேன்னு நான் கேள்விப்பட்டேன். அந்த கம்பெனிய பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாமே இதுல இருக்கு. ஏன்னா ஒரு பெரிய கம்பெனின்னு இருந்துச்சுன்னா, அத பத்தின ரூமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய இடத்துல அந்த மாதிரி வரத்தான் செய்யும். நீ வந்து அதெல்லாம் பார்த்து நீ வந்து எதுவும் வொரி பண்ணிக்காத. எங்க கம்பெனி எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு கலப்படமும் பண்ணல. விலங்குகள வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க டார்ச்சர் பண்ணிட்டு, அதுலேருந்து நாங்க ப்ராடக்ட் எதுவுமே பண்ணல. ஸோ நீ உனக்கு வந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே தப்புன்னு அந்த சிஇஓ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆளுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு இருப்பான். சிஇஓ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இன்ஃபர்மேஷன் சொன்னோனே, இவ வந்து அப்படியே திரும்பி பார்ப்பா. "ஏய் நீ எதுக்கா என்ன மறைக்கிற? ஓகே, ஓகே எல்லாருமே அமைதியா இருங்க. நான் வந்து ரூமர்ஸ பத்தி தான் வந்து இங்க பேச வந்தேன். நீங்க நினைக்கிற மாதிரி நான் எந்த ஒரு ரீசனுக்காகவும் இங்க வரல. ஸோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி எதுவும் யோசிக்காதீங்கன்னு சொல்லிட்டு, இவன் வந்து பார்த்தீங்கன்னா, காம்ப்ரமைஸ் பண்ற மாதிரி பேசிட்டு இருப்பான். அந்த இடத்துல அந்த கான்வர்சேஷன் முடிஞ்சுட்டு, இவங்க 2 பேரும் கார்ல வந்துட்டு இருப்பாங்க. இவன் வந்து பார்த்தீங்கன்னா, இவளையே பார்த்துட்டு இருப்பான். "ஏய் எதுக்கா என்னைய பார்த்துட்டு இருக்க? அந்த மாதிரி கிரேஸியா எதுவும் பண்ணாத. கொஞ்சம் அமைதியா வான்னு" சொன்னோனே, "இல்ல அதெல்லாம் வந்து பார்த்தீன்னா எப்படி அமைதியா இருக்க முடியும்? நான் உன் கூட இருந்தா மட்டும் தான் நான் ஹேப்பியா இருக்கேன். உனக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்கா? நம்ம 2 பேரும் ஸ்கூல் டைம்ல எடுத்த ஃபோட்டோலாம் இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் இன்னும் ஞாபகம் வச்சிருக்கியான்ற" மாதிரி அவன் வந்து பார்த்தீன்னா, அவங்க 2 பேரும் எடுத்த ஃபோட்டோ வந்து காமிச்சிட்டு இருப்பான். "நீ வந்து பார்த்தீன்னா, நல்லா வேலை பார்க்குற, நல்ல வேலையில இருக்க. ஸோ எல்லாத்தையும் வந்து பார்த்தீன்னா ஓகே தான். பட் இருந்தாலும் நீ வந்து பார்த்தீன்னா, கொஞ்ச நேரத்தில வந்து நீ ஒரு யங் பூமர் மாதிரி வந்து எனக்கு தோன்றேன்னு" வந்து அவன் வந்து கலாய்க்க ஆரம்பிச்சுருவான். ஸோ கலாய்க்க ஆரம்பிச்சோனே இவளுக்கு வந்து பார்த்தீன்னா, செம்மையா கோவம் வந்துரும். வேகமா போயிட்டு இருந்தவ வந்து பார்த்தீங்கன்னா, டக்குன்னு கார நிப்பாட்டுவா. கார நிப்பாட்டுனோனே, "என்னாச்சு? எதுக்கு நிப்பாட்டுறேன்னு" சொல்லிட்டு பாப்பானா, "இல்ல நீ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீன்னா, கார விட்டு இறங்குன்னு" சொல்லுவா. "ஏய் இந்த இடத்துல இறக்கி விட்டா நான் எங்க போறதுன்னு" கேட்பானா, "இல்ல நீ வந்து கார விட்டு இறங்கு. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம்ன்னு" சொன்னோனே, பின்னாடி இருந்து ஹாரன் அடிச்சுட்டே இருப்பான். இவனும் கார விட்டு இறங்குவான். ஸோ இறங்குனோனே, "எதுக்கா இறங்க சொல்றேன்னு" சொல்லிட்டு, "ஓகே நீ நடந்தே வா. நான் வந்து வீட்டுக்கு போறேன்னு" சொல்லிட்டு அவ கார எடுத்துட்டு போயிருவா. கார் போனோனே பின்னாடி இன்னொரு காரு செம்ம ஸ்பீடா வந்துன்னு, "நான் இப்ப என்ன சொல்லிட்டேன்? அவன் வந்து பூமர் மாதிரி இருக்கிறான்னு தானே நானும் சொன்னேன். வேற எதுவும் தப்பா இருக்கான்ற" மாதிரி அவன் யோசிச்சுட்டே வருவான். அப்ப அவனுக்கு வந்து ஒரு மெசேஜ் வரும். நாளைக்கு வந்து இந்த இடத்துக்கு வந்துருன்னு அந்த மெசேஜ்ல இருக்கும். இவ என்ன பண்றா? இவள பத்தி என்னால எதுவுமே புரிஞ்சுக்க முடியல. இன்னும் அதே மாதிரி தான் இருக்கான்ற மாதிரி அவன் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரம் அப்படியே புலம்பிட்டு இருப்பான். கார பார்க் பண்ணிட்டு அவளோட ரூம்குள்ள வருவான். ரூம்குள்ள வந்தோனே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா இருட்டா இருக்கும். நான் எவ்வளோ தடவ சொன்னாலும் இந்த பொம்பள வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் இதே மாரி தான் பண்ணிட்டு இருக்கா. ஸோ இவள வந்து பார்த்தீங்கன்னா, இப்படியே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அவ வந்து ரூம்ல இருக்கிற லைட்ட வந்து ஆன் பண்றதுக்காக போவான். ஸோ ஆன் பண்ண போம்போது டக்குன்னு வந்து இருட்டாயிரும். ஸோ இவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இருட்டுனா கொஞ்சம் பயம் போல இவளுக்கு. பின்னாடி வந்து யாரோ இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகும். இவளால கொஞ்சம் கூட மூவ் பண்ண முடியாது. ஸோ யாரோ வந்து இவள பிடிச்சிட்டு இருக்க மாதிரியே ஃபீல் ஆகும். பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கருப்பு கலர்ல கை மாதிரி வந்துட்டு ஒரு ஹாரர் ஃபிலிம் ரேஞ்சுக்கு வந்து அப்படியே போவான். ஸோ இவ வந்து பார்த்தீங்கன்னா, இவளால முடிஞ்ச அளவுக்கு ஸ்லோவா போயிட்டே இருப்பா. ஆனா அந்த கை வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே பின்னாடி இழுத்துட்டே இருக்கும். ஒரு வழியா வந்து அவ லைட்ட ஆன் பண்ணிருவா. ஸோ லைட் ஆன் பண்ணோனே இவளுக்கு வந்து இருட்ட பார்த்தா கொஞ்சம் பயப்படுற மாதிரி ஒரு டிசீஸ் மாதிரி இருக்கும் போல. ஸோ அந்த டிசீஸ்னால வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இருட்டுனா ரொம்ப பயந்துட்டு இருப்பா. அவ பேக்ல இருக்கிற சில டேப்லெட் வந்து பார்த்தீங்கன்னா, எடுத்து சாப்பிடுவா. ஸோ சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ரிலாக்ஸா உட்காருவா. ஸோ ரிலாக்ஸா உட்காந்து நமக்கு இவள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எவ்வளோ தடவ சொன்னாலும் இவ மறுபடியும் இதே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கா. இவ வந்துட்டு அவ ஃபோன் எடுத்துட்டு அவங்க வீட்ல வேலை பார்ப்பாங்கல்ல. ஸோ ஹோம்மேட்டுக்கு வந்து கால் பண்ணோனே, "எதுக்கு மேம் கால் பண்ணீங்கன்னு?" கேட்டோனே, "நாளையிலேருந்து நீ வேலைக்கு வர தேவையில்லைன்னு" சொன்னோனே, "என்ன மேம் சொல்றீங்கன்னா?" "நீ நாளைக்கிலேருந்து வேலைக்கு வர வேணான்னு" சொல்லிட்டு ஃபோன கட் பண்ணிருவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அவன் வந்து அவனோட போஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நிறையா ஃபோட்டோஸ்லாம் போட்டிருப்பான். ஸோ அத பார்த்துட்டே வந்து பார்த்தீங்கன்னா, அவன் அமைதியா உட்காந்துருப்பான். அதுக்கு அடுத்த நாள் காலையில நம்மாள் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே ஸ்லோவா வந்து அவனோட டோர வந்து ஓப்பன் பண்ணுவான். ஸோ விடிஞ்சோனே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து அவன் சாப்பிடுறதுக்காக அவனோட ஃப்ரிட்ஜ்ல வந்து ஏதாவது இருக்கான்னு போய் பார்ப்பான். ஸோ உள்ள இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் ஃப்ரூட் மட்டும் எடுப்பான். அதாவது வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட் மட்டும் தான் எடுப்பான். ஸோ நம்மாள் இந்த படத்துல வந்து ஒரு வீகன் கேரக்டர் மாதிரி காமிப்பாங்க. ஸோ அவன் வந்து ஒன்லி வெஜிடபிள்ஸ் மட்டும் தான் சாப்பிடுவான். ஸோ சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அவனோட லேப்டாப்ல அந்த ஹீரோயின் இருந்தால்ல, ஸோ அவளோட இன்டர்வியூஸ் மட்டும் தான் பார்த்துட்டு இருப்பான். ஸோ மேடம் நீங்க வந்து இப்ப வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் லெவல்ல இருக்கீங்க. ஸோ உங்களோட ப்ராசஸ் என்ன? உங்களோட ஒர்க் என்னன்ற மாதிரி அவன வந்து ஃபுல்லா இன்டர்வியூ எடுத்துட்டு இருப்பாங்க. அவளும் வந்து பார்த்தீங்கன்னா, அவளோட ஜாப் பத்தின எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பா. இவனும் அந்த இன்டர்வியூ பார்த்துட்டு இருக்கும்போது, அவனோட ஃபோனுக்கு ஒரு ரிமைண்டர் மாதிரி வரும். ஓகே நம்ம வந்து கிளம்புறதுக்கான டைம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு, வேகமா எல்லாத்தையும் வந்து ஒதுங்க வச்சுட்டு, அவன் கிளம்புவான். ஸோ கிளம்பி போம்போது, "ஓகே, ஓகே சாரி நான் வந்து உங்கள மறந்துட்டேன்லன்னு" சொல்லிட்டு உள்ள வருவான். ஏன்னா, அவனோட ரூம் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய செடிலாம் வச்சிருப்பான். "சாரி நான் வந்து உங்களுக்கு தண்ணி ஊத்த மறந்துட்டேன்னு" சொல்லிட்டு தண்ணி மட்டும் ஊத்திடுவான். "ஓகே எல்லாருமே பார்த்துருங்க. நான் போயிட்டு வேகமா வந்துர்றேன்னு" சொல்லிட்டு செடிகளுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பாய் சொல்லிட்டு கிளம்புவான். இங்க அவளும் வந்து பார்த்தீங்கன்னா, அவளோட ஆஃபீஸ்க்கு கார்ல வருவா. ஸோ கார்ல வந்தோனே பின்னாடி இருந்து ஒரு சவுண்ட் கேட்கும். யாருன்னு பார்த்தா நம்ம ஆளு தான் இவள கூப்பிடுவா. "ஹாய் என்ன
பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி கேட்டோனே, இவனுக்கு எப்படி நான் இங்க இருக்கிற இடம் தெரியுன்ற மாதிரி இவளும் வந்து பார்த்தீங்கன்னா, கன்ஃப்யூஷனா பார்த்துட்டு இருப்பா. அவன் வந்து பார்த்தீங்கன்னா, இவள பார்த்தான்ல. ஸோ பார்த்தோனே வந்து இவ கிட்ட வரதுக்காக வேகமா வருவா. வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, பின்னாடி ஒரு கார் வரும். ஸோ கார் வந்து பார்த்தீங்கன்னா, இவன இடிக்கிற மாதிரி வந்தோனே, இவனும் ஸ்லிப் ஆகி கீழ விழுவான். ஸோ கீழ விழும்போது நம்மாள் வந்து பார்த்தீங்கன்னா, அவன வந்து அப்படியே பிடிப்பா. ஓகே தேங்க் யூ. நான் வந்து கீழ விழுகிற மாதிரி நான் நெனச்சுட்டு இருந்தேன். நல்ல வேளை நீ என்னைய காப்பாத்திட்ட. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரம் லுக் விட்டுட்டே இருப்பான். லுக் விட்டுட்டே இருக்கும்போது நம்மாள் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே கீழ விட்டுருவான். கீழ விட்டோனே, "ஏய் எதுக்கா என்ன கீழ விட்ட? நான் வந்து பார்த்தீங்கன்னா, நீ என்ன பிடிச்சுப்பேன்னு நான் நெனச்சேன். ஆனா நீ இந்த மாதிரி பண்ணுவ நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு" சொன்னோனே, "நான் எதுக்கா உன்ன பிடிக்கணும்? நீ வந்து எதுக்கா என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்க? அது மட்டும் இல்ல நான் இங்க தான் இருக்கேன்னு உனக்கு எப்படி தெரியும்? யாரு சொன்னாங்கன்னு?" கேட்பேன் நான். "இல்ல நான் வந்து பார்த்தேன்னா, நீ போற இடத்துக்கு வந்து நான் ரிமைண்டர் மாதிரி செட் பண்ணேன். அதனால தான் நான் இந்த இடத்துக்கு வந்தேன்னு" சொல்லிட்டு இருப்பா. "ஓகே நீ வந்து பார்த்தேன்னா, இங்கலாம் இருக்கக்கூடாது. நீ ஏதோ ரிசர்ச்ன்னு சொல்லிட்டு இருந்தேல்ல. ஓகே நான் வந்து ஒரு இடம் சொல்றேன். அந்த இடத்துக்கு போய் நீ உன்னால என்ன பண்ண முடியுமோ அத பண்ணிக்கன்னு" சொன்னோனே, "உன் கூட தான் வரப்போறேனான்னு?" கேட்பேனா, சிரிச்சுக்கிட்டே, "இல்ல அது வந்து இன்னும் கொஞ்சம் தூரமா இருக்கு. நீ வந்து இன்னும் ரொம்ப தூரம் போணும்னு" சொல்லிட்டு இருப்பான். "பரவால்ல அது வந்து எவ்வளோ தூரமா இருந்தாலும் நான் உன்கிட்ட வந்துருவேன்னு" சொல்லிட்டு இருப்பானா, "இல்ல அது வந்து நீ நினைக்கிறத விட ரொம்ப தூரமா இருக்குன்னு" சொல்லிட்டு போவான். "என்ன தூரமா இருக்கு? எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு" சொன்னோனே, அவ வந்து ஒரு லொகேஷன் சொல்லியிருப்பா. அந்த லொகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மாள Google மேப்ல போடுவான். Google மேப்ல போட்டு பார்த்தோனே, "என்ன இவ்வளோ தூரமா? ஓகே நான் போயிட்டு அந்த இடத்துல என்ன இருக்கோ நான் வந்து ஃபுல்லா அனலைஸ் பண்ணிட்டு உனக்கு வந்து நான் ரிப்போர்ட் மாதிரி குடுக்குறேன். அப்பயாவது வந்து பார்த்தீன்னா, நீ என்ன நம்புவேன்னு நான் நினைக்கிறேன்னு" சொல்லிட்டு அவன் அங்கருந்து கிளம்புவான். இவ வந்து உள்ள வருவா. உள்ள வந்தோனே அவளோட அந்த ஃப்ரெண்ட் வந்துட்டு, "அவ யாரு உன்னோட பாய் ஃப்ரெண்டான்னு?" கேட்பானா, "பாய் ஃப்ரெண்டா? பாய் ஃப்ரெண்ட்லாம் இல்ல. அவன் வந்து பார்த்தீன்னா ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி தான்னு" இவங்க 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்ல நம்ம வந்து அந்த எக்ஸ்யூ பியூட்டி ப்ராடக்ட் இருக்குல்ல, ஸோ அத பத்தி தான் நம்ம வந்து இன்னைக்கு ஒரு மீட்டிங் இருக்கு. அந்த மீட்டிங்க்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம்னு 2 பேரும் மீட்டிங்க்கு வராங்க. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் எபிசோட்ல வந்து ஒருத்தன காமிச்சாங்களா, ஸோ அவன் வந்து வேற ஒருத்தர்கிட்ட வேலைக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். அவன் வந்து பார்த்தீன்னா முன்னாடி பார்த்துட்டு இருப்பான். அந்த இடத்துல என்னன்னா ஒரு எக்ஸிக்யூட்டிவ்ஸ்க்கான ஒரு மீட்டிங் மாதிரி நடந்துட்டு இருக்கும். நாங்க எல்லாருமே வந்து பார்த்தீன்னா எங்க ப்ராடக்ட்ட லான்ச் பண்றதுக்காக, அதாவது இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்காக வந்திருக்கோம். ஓகே நீங்கலாம் எதுக்கு வந்திருக்கீங்கன்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. ஸோ அவ வந்து ரொம்ப ஆட்டிட்யூடா பேசும்போது, "ஏய் நீ வந்து பார்த்தீன்னா ரொம்ப பேசுற, அப்படிலாம் பேசாதன்னு" சொல்லிட்டு அவனும் திட்டிட்டு இருப்பான். அப்ப அவனோட ஆள் வந்துட்டு, "ஏய் நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல, நீ கொஞ்சம் அமைதியா இரு. உன் பக்கத்துல இருக்காங்கல்ல, அவங்கள மாதிரி நீ வந்து பார்த்தீன்னா கொஞ்சம் அமைதியா இரு. வேலைக்கு வந்தோமா, சம்பளத்த வாங்குனோமா, போனோமான்னு மட்டும் இரு. மத்த கம்பெனி கூட இந்த மாதிரி காம்படிட்டிவ்க்குலாம் வரக்கூடாதுன்ற" மாதிரி அவன் வந்து பார்த்தீன்னா, அந்த பொண்ணைய தான் ஃபுல்லா கிண்டல் பண்ணிட்டு இருப்பான். அந்த பொண்ண மட்டும் இல்லாம, பக்கத்துல இருக்கிற அந்த பொண்ணையும் வந்து பார்த்தீன்னா கிண்டல் பண்ணுவான். கிண்டல் பண்ணும்போது இவ பேசுவாளா, "ஏய் இல்ல விட்டுரு. அவன் வந்து எப்பயுமே அப்படிதான் பேசுவான். நீ அதெல்லாம் கண்டுக்காதன்னு" சொல்லிட்டு அவங்க வந்து பேசிட்டு இருப்பாங்க. இங்க ஹீரோ வந்து அந்த ஃபேக்டரிக்கு வரதா சொல்லியிருந்தான்ல, ஸோ சொல்லும்போது இவன் வந்து பார்த்தீன்னா, முட்டை சாப்பிடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இவன் ஆக்சுவலி வீகன் தான். ஸோ வீகனா இருக்கும்போது இவன் வந்து என்ன முட்டை சாப்பிடுறான்னு தெரியல. ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா சாப்பிட்டுட்டு அந்த ஃபேக்டரி இருக்கும்ல, ஸோ அந்த ஃபேக்டரிக்கு ட்ரெயின்ல வருவான். ட்ரெயின்ல வந்து என்னடா மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு கிராமத்துக்குள்ள வந்துட்டோமா, இங்கேருந்து நம்ம மறுபடியும் அந்த ஃபேக்டரிக்கு போகணுமான்ற மாதிரி நெறைய அந்த டிராஃபிக்கு, அப்புறம் பஸ்ல ஸ்லோவா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வழியா ஃபேக்டரிக்கு வந்துருவான். ஸோ ஃபேக்டரிக்கு வந்தோனே ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க இருந்த லக்கேஜ் எல்லாத்தையும் எடுத்து ஃபுல்லா அலைன் பண்ணிட்டு இருப்பான். அலைன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, பின்னாடி வரும்போது இடிச்சிருவான். இடிச்சோனே சாரி நான் வந்து தெரியாம பண்ணிட்டேன்னு சொன்னோனே, ஓகே நீ வந்து இறங்கி வா. நம்ம 2 பேரும் சேர்ந்துட்டு இந்த பாக்ஸ் எல்லாத்தையும் முன்னாடி போய் அடுக்கி வைக்கலான்னு சொன்னோனே, ஓகே நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு அவனும் அங்கருந்து இறங்கிட்டு அந்த பாக்ஸ வந்து தூக்கிட்டு போவான். முன்னாடி அந்த வேலை பார்த்துட்டு இருப்பான்ல, அவன்கிட்ட நெறைய கேள்வியா கேட்டுட்டு இருப்பான். இந்த ப்ராடக்ட்ல ஏதாவது அனிமல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஆட் பண்றாங்களான்னு கேட்பாங்களா? இல்ல அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்ல. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நேச்சுரலா தான் பண்ணிட்டு இருக்கோம்னு அவன் சொல்லுவான். பின்னாடி வந்து ஒரு சவுண்ட் கேட்கும். நம்மாள் அப்படியே பின்னாடி திரும்பி பார்ப்பான். திரும்பி பார்க்கும்போது, "ஏய் எங்க அதெல்லாம் பார்க்காத. பின்னாடி வந்து பார்த்தீன்னா, அது வேற யூனிட். அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லன்னு" சொன்னோனே, "நீ ரொம்ப தூரத்துலருந்து வந்திருக்கீல, உனக்கு வந்து பசிக்கும்ல, உனக்கு ஏதாவது வேணுமா? நான் ஏதாவது ஆர்டர் பண்ணட்டுமான்னு?" கேட்டோனே, நம்மாள் வந்து பார்த்தீன்னா, ஒரு வெஜிடேரியன் ஃபுட் தான் ஆட் பண்ணுவான். அது மட்டும் இல்ல எனக்கு வந்து அந்த கீரை வேணும்னு ஆட் பண்ணுவான். ஸோ ஆர்டர் பண்ணோனே, அவ வந்து பார்த்தீன்னா, சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் நம்ம ஆளுக்கு தான் அனுப்புவா. இவளும் அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு அந்த சேட்டையே ஃபுல்லா டெலீட் பண்ணிருவா. ஸோ டெலீட் பண்ணிட்டு எப்பயும் போல அவளோட ஆஃபீஸ்க்கு வந்துட்டு ஃபோன்ல வந்து அவங்க சிஇஓ இருந்தார்ல, ஸோ சிஇஓ கூட தான் பேசிட்டு இருப்பா. "சார் வந்து நம்ம ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணிடலாமா? பின்னாடி வந்து எதுவும் ப்ராப்ளம் வருமான்னு?" அவளும் கேட்டுட்டு இருப்பா. "நீ வந்து எதுக்கு அந்த மாதிரி பிரச்சனைய பத்தி யோசிச்சுட்டு இருக்க? அவன் சொன்னதெல்லாம் வந்து பார்த்தீன்னா கண்டுக்காத. நம்ம கம்பெனி வந்து பார்த்தீன்னா எப்பயுமே வந்து நேச்சர் மட்டும் தான் யூஸ் பண்றோம்னு" அவளும் சொல்லிட்டு இருப்பா. அந்த கால் பேசி முடிச்சோனே இவ வந்து பார்த்தீன்னா, அந்த இது இருந்தால இன்விடேஷன் ரெடி பண்ணுவான்ல, ஸோ அவன்கிட்ட வந்து பேசிட்டு இருப்பா. அப்போ வந்து பார்த்தீன்னா, இது வந்து பார்த்தீன்னா, நான் விஐபிக்காக ஒரு இன்விடேஷன் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இத வந்து நம்ம சன்லைட்ல காமிச்சோமா, இது வந்து பார்த்தீன்னா, அது வந்து ஃபுல்லா ரிஃப்ளெக்ட் ஆகும். கடல் வந்து சூரிய ஒளியில படும்போது எப்படி இருக்குமோ, அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் தான் இந்த இன்விடேஷன வெயில்ல காமிக்கும்போது இருக்குன்னு சொல்லிட்டு அவ வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணுவா. அவ வந்து இந்த இன்விடேஷன பார்த்துட்டு, "வாவ்! சூப்பரா இருக்கு. இத வந்து விஐபிக்கு குடுத்தா நல்லாருக்கும்னு" அவளும் சொல்லிட்டு இருப்பா. அப்ப அவ வந்துட்டு, "நீ இன்னும் சிங்கிளா தானே இருக்கன்னு" சொல்லிட்டு, இவன் வந்து பார்த்தீன்னா, கமிட் ஆகுறதுக்காக ட்ரை பண்ணுவான். அவ வந்து பார்த்தீன்னா, "இங்க வந்து நம்ம வேலை பார்க்கறதுக்காக மட்டும் தான் வந்திருக்கோம். ஸோ வேலைய மட்டும் பாரு"
நீ வந்து சிங்கிளா இருக்கேன்னு தான் நான் நெனைக்கிறேன். நம்ம 2 பேரும் மிங்கிள் ஆகலாமான்னு அவன் வந்து ஃபுல்லா பேசிட்டு இருப்பான். இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கத அவளோட ஃப்ரெண்ட் இருப்பாளா, ஸோ அவ பார்த்துட்டு இருப்பான். ஸோ பார்த்துட்டு இருக்கும்போது நீங்க 2 பேரும் என்ன பேசிட்டு இருந்தீங்க? ஸோ நம்ம 2 பேரும் சாப்பிட போலாமான்னு அவ வந்து கேட்பானா, நீ எதுக்கா என்னோட ஃபோட்டோவ உன்னோட ப்ரொஃபைல் பிக்சர்ல வச்சிருக்கேன்னு அவன் கேட்பான். அப்ப வந்து இல்ல நம்ம 2 பேரும் சாப்பிட போலாம். ஸோ சாப்பிட்டுட்டு நம்ம பேசலான்னு அவ சொன்னோனே, நீயும் நானும் ஃப்ரெண்ட் ஜோன்ல மட்டும் தான் இருக்கோம். ஸோ உனக்கான லிமிட்ல மட்டும் இருந்துக்கோ. அத தாண்டி வந்துராதன்னு அவன் வந்து அவள பார்த்து சொன்னோனே, பாவம் இவ வந்து பார்த்தா ஒன் சைடா வந்து இவ மேல லவ்வா இருப்பான். ஸோ அத கேட்டோனே இவளுக்கு வந்து பார்த்தீன்னா ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும். இங்க வந்து அவன காமிப்பாங்க. அவன் அந்த ஃபேக்ட்ரில இருந்து 2 பாக்ஸ மட்டும் தூக்கிட்டு வருவான். தூக்க முடியாம தூக்கிட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வருவான். ஸோ ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தோனே, ஓகே ஒரு வழியா நம்ம வந்தாச்சு. நம்ம ட்ரெயினுக்கு வந்து பார்த்தோன்னா, ஈஸியா வீட்டுக்கு போயிடலான்னு பார்த்துட்டு இருப்பான். அப்ப 2 ஸ்கூல் கேர்ள்ஸ் வந்து பார்த்தீன்னா, அந்த எக்ஸ்-யூ பியூட்டி ப்ராடக்ட்ட வந்து டிவில பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த கம்பெனி வந்து பார்த்தீன்னா, எப்பயுமே நல்ல ப்ராடக்ட் தான் வந்து லான்ச் பண்றாங்க. நம்ம எப்பயுமே அந்த ப்ராடக்ட்ட நம்ம யூஸ் பண்ணலான்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவன் வந்து பார்த்தீன்னா, ஃபுல்லா ரியலைஸ் பண்ணி பார்ப்பான். என்ன என்னோட மொபைல காணோம். மறுபடியும் நான் அங்க வச்சுட்டு வந்துட்டேனா, இப்ப மறுபடியும் நான் இத தூக்கிட்டே வந்து பார்த்தீன்னா, அந்த ஃபேக்ட்ரிக்கு போணுமான்னு அங்கருந்து அந்த 2 அட்ட பாக்ஸையும் தூக்கிட்டு ஃபேக்ட்ரிக்கு வருவான். உள்ள வந்தோனே யாராவது இருக்கீங்களான்னு பேசிட்டே வருவான். ஸோ அவன் ஃபோன் வந்து பார்த்தீன்னா, அவன் வந்து அந்த வண்டி ஓட்டிட்டு வந்தான்ல, ஸோ அந்த வண்டியிலே இருக்கும். அந்த ஃபோன எடுத்து பார்த்துட்டு, ஓகே ஒரு வேளை இங்க தான் இருக்கியா? ஓகேன்னு சொல்லிட்டு ஃபோன எடுத்து உள்ள வச்சுருவான். உள்ள வச்சோனே பின்னாடி இருந்து ஒரு சவுண்ட் கேட்கும். என்ன யாருமே இல்ல. ஆனா சவுண்ட் மட்டும் கேட்குதேன்னு அவன் வந்து அந்த சவுண்ட் கேட்கிற இடத்துக்கு அப்படியே முன்னாடி வருவான். முன்னாடி வந்தோனே என்னாச்சுன்ற மாதிரி லைட்டெல்லாம் வச்சு பார்ப்பான். முன்னாடி சவுண்ட் கேட்குது. ஆனா யாருமே இல்லன்னு சொல்லிட்டு முன்னாடி வருவான். ஸோ முன்னாடி வந்தோனே இங்க ஒரு சவுண்ட் கேட்கும். நம்ம ஆளு வந்து பார்த்தீங்கன்னா பயந்துருவான். பயந்துட்டு எங்க சவுண்ட் கேட்டுச்சோ அப்படியே லைட்ட வச்சு பின்னாடி திரும்பி பார்ப்பான். திரும்பி பார்க்கும்போது கீழ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்னதா ஒரு முயல் இருக்கும். முயலா? முயல் வந்து இங்க என்ன பண்ணுது? இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்லி நேச்சர் மட்டும் தான் யூஸ் பண்றாங்க. முயல் எதுக்கா இங்க இருக்குன்னு அவன் வந்து அங்க திங்க் பண்ணிட்டு இருப்பான். இங்க வந்து நம்மால காமிப்பாங்க. ஸோ இவ வந்து பார்த்தீன்னா, அவன் சொன்னது, அதுக்கப்புறம் வந்து அந்த சிஇஓ கூட பேசியிருப்பான்ல, அந்த மெமரீஸ் எல்லாம் வந்து இவளோட ஞாபகத்துல வந்துட்டு, எனக்கு என்னமோ கொஞ்சம் டவுட்டா இருக்கு. ஒருவேள வந்து இவன் சொல்ற மாதிரி இருக்குமா? ஏன்னா இவன் வந்து பார்த்தீன்னா, பொய் சொல்ல மாட்டான்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதே சமயம் வந்து பார்த்தீன்னா, இப்ப யார நம்புறதுன்னே தெரியாம அவ கன்ஃப்யூஷன்லயே இருப்பா. இவன் வந்து முன்னாடி இருந்து சவுண்ட் கேட்கும். ஸோ அந்த சவுண்ட் கேட்டோனே முன்னாடி வந்து ஒரு பெரிய டோர் மாதிரி இருக்கும். அந்த டோர ஓப்பன் பண்ணிட்டு உள்ள போவான். உள்ள போனோனே அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லேப் மாதிரி இருக்கும். அந்த லேப்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முயல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா டெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ லைட்ட போட்டு பார்ப்பான். லைட்ட போட்டு பார்த்தோனே கூண்டு ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா, முயலா இருக்கும். அந்த இடத்துல அந்த சீன் வந்து அப்படியே முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் வந்து முன்னாடி வந்து ஒரு பாடம் மாதிரி எடுத்துட்டு இருப்பான். ஸோ லெக்சரர் எடுக்கும்போது நம்ம ஆளு வந்துட்டு சிரிச்சுட்டே வருவான். சிரிச்சுட்டே உள்ள வரும்போது, "ஏய் என்னாச்சு? நீ எதுக்காக லேட்டா வந்தன்னு?" நீ வந்து என்ன ஒரு எக்ஸ்கியூஸ் சொன்னாலும் என்னால வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. எதுக்கா உள்ள வந்துட்டு இருக்கன்னு பேசிட்டு இருப்பா. அப்ப வந்துட்டு, "ஏய் உன்னத்தான் நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன்னு" சொன்னோனே, என்னையா கேட்கிறீங்கன்னு சொன்னோனே, "ஆமா உன்ன தான் கேட்கிறேன். நான் வந்து இப்ப என்ன நடத்திட்டு இருந்தேன்? உன்னால எதுவும் சொல்ல முடியுமான்னு?" அவ கேட்பாளா, "மேம் நான் வந்து இப்ப தான் வந்தேன். லேட்டா தான் வந்தேன். எப்படி வந்து லேட்டா வந்தவன்கிட்ட இந்த மாதிரி கொஸ்டின் கேட்க முடியும்ன்னு" வந்து அவனும் பதிலுக்கு பேசிட்டு இருப்பான். "ஓகே லேட்டா தானே வந்தேன். ஓகே நான் வந்து என்ன சொல்லிட்டு இருந்தேன்? கரெக்ட்டா சொல்லு பாப்போம்." லேட் கமர்ன்னு சொன்னோனே, லேட் கமர்ன்ற மாதிரி அவனும் பார்த்துட்டு இருப்பான். லேட் கமர்ன்னு சொன்னோனே அங்க இருந்த எல்லாரும் சிரிச்சுட்டு இருப்பாங்க. ஓகே. நான் வந்து இப்போ உன்கிட்ட தான் கொஸ்டின் கேட்க போறேன். ஸோ, இப்போ நான் என்ன நடத்திட்டு இருந்தேன் உன்னால சொல்ல முடியுமான்னு அவளும் கேட்பா. நீங்க வந்து இப்படியே வந்து லேட்டா வந்தவங்ககிட்ட இந்த மாதிரிலாம் கேட்கக்கூடாதுன்னு அவனும் வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருப்பான். இவங்க 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. அதோட அந்த எபிசோட் வந்து முடியுது. ஓகே கைஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை பாய்.